சென்னையில் மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை தடுக்க முயன்ற கணவன் கொலை செய்யப்பட்ட விவகாரம் குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், விவரங்கள் என்ன? சென்னையில பீகாரை சேர்ந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துல அவரது மனைவியும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்களுடைய குழந்தை 2 வயது குழந்தை, ஆண் குழந்தையை கொடூரமாக மது போதையில் இருந்த அந்த கும்பல் தரையில் தூக்கி வீசி கொலை செய்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது அவரது சடலமானது அந்த குழந்தையின் சடலமானது கிடைக்கப்பட்டிருக்குது. மத்திய கைலாஷ் பகுதியில் கூடிய கெனால் பகுதியில் வைத்து அந்த குழந்தையின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த கொலை சம்பவங்கள் அனைத்துமே சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய மத்திய பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்துக்குள் நடைபெற்றிருக்கிறது. வேலை தேடி அந்த சென்னை வந்த அந்த பீகார் இளைஞரின் குடும்பத்தினர் இங்கே கட்டிட வேலை செய்யக்கூடிய நபர்களுடன் தங்கியிருந்த போதும் அவர் காவலாளியாக இங்கு பணியில் சேர்ந்திருந்ததாகவும் அப்போது இந்த கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பீகாரை சேர்ந்த 24 வயது இளைஞர் தனது மனைவி மற்றும் 2 வயது ஆண் குழந்தையோடு வேலை தேடி கிருஷ்ணராஜ் என்ற நபர் மூலமாக சென்னைக்கு வந்திருக்கிறார். காவலாளியாக பணியில் சேர்வதற்காக பல்வேறு இடங்கள்ல கேட்டிருந்த நிலையில இந்த சென்னை தரமணி பாலிடெக்னிக் பகுதியில கட்டிட வேலையில தனியார் மூலமாக இங்கு பணியில சேர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் கடந்த 26ஆம் தேதி காலை 7 மணி அளவில் இவரது சடலம், இந்த 24 வயது கௌரவ் அவருடைய சடலமானது இந்திரா நகர், அடையாறு இந்திரா நகர் 1வது பகுதியில் கண்டெடுக்கப்பட்டு தொடர் விசாரணையில் 3 நபர்கள், கொலையில் சம்பந்தப்பட்ட 3 நபர்களும் இவர்களோடு அந்த கௌரவுடைய தொடர்புடைய மேலும் சிலரும் என 7 நபர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அந்த 3 நபர்கள் இந்த மனைவியும் குழந்தையும் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்தார்கள். அதன் அடிப்படையில் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தற்போது அந்த குழந்தையின் சடலமானது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த மனைவியின் சடலமானது தேடப்பட்டு வருகிறது. குப்பை கிடங்குகள், அதே போல ஆற்றங்கரை ஓர பகுதியில் ஆகியவற்றில் தேடப்பட்டு வருகிறது. தாய் தந்தை இழந்து கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருந்த 2 வயது ஆண் குழந்தையை அவர்கள் கொடூரமாக கொலை செய்ததாகவும் அந்த பெண்ணை, அதாவது கௌரவ் அவருடைய மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற போது அதை தடுக்க முயன்ற அந்த பீகார் இளைஞர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதும் பின்னர் அந்த மது போதையில அந்த பெண்ணை அவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் தான் அந்த பெண் உயிரிழந்ததாகவும் தாய் தந்தை 2 பேரும் உயிரிழந்த பின்பு அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையும் தரையில் அடித்து அவர்கள் கொலை செய்து ஆற்றங்கரையோரம் வீசிவிட்டு தப்பியிருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கைது செய்யப்பட்ட அனைவருமே வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள், கட்டிட வேலை செய்பவர்கள் என்றும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கொலையான பீகார் இளைஞர் மற்றும் அவரது குழந்தை சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில மனைவியின் உடல் தேடப்பட்டு வருகிறது. தற்போது சம்பந்தப்பட்ட இந்த மத்திய தரமணியில் கூடிய பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்துல கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய 2வது தளத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் அந்த பகுதியில் போலீசார் எல்லாம் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கோட்டுப்புறம் போலீசாரும் அதே போல அடையாறு போலீசாரும் இங்க விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த எந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்தும் இந்த கொலையில வேற யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக தற்போது போலீசாரும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். கல்லூரி இருக்கக்கூடிய முதல்வரிடமும் விசாரணைகள் குறித்தான தகவல்கள் கேட்கப்பட்டு வருகிறது. அருகிலே ஒரிசாவை சேர்ந்த பல்வேறு நபர்கள் கட்டிட வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களும் நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கி இங்கிருந்து புதிதாக கட்டப்படக்கூடிய வளாகத்திற்கு தேவையான கட்டிட வேலைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அனைவருமே ஒரிசாவை சேர்ந்தவர்களும் ஈரோடு சேர்ந்த சிலரும் இங்கே தங்கியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கைது செய்யப்பட்டிருக்கூடிய நபர்கள் 3 பேர் வடமாநிலத்தை சேர்ந்த நபர்கள், மற்றவர்களும் இருக்கக்கூடிய நபர்கள் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 7 பேரிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த பெண்ணின் சடலம் கிடைக்கப்பட்ட பின்தான் பாலியல் வன்கொடுமை அல்லது கூட்டு பாலியல் வன்கொடுமையா தெரிய வரும் என்றும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தரமணியில் கூடிய பாலிடெக்னிக் வளாகத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கோட்டுப்புறம் போலீசாரும் அதே போல அடையாறு போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.